1 2 3 சரி. அடுத்தது வந்து சதுர்ஷன் வந்து 2 பெரிய பாசலை வந்து எனக்கு கப்பல் மூலமாக வந்து இங்கே அனுப்பியிருந்தவா. அது பாடசாலை உபகரணங்களோ அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய உடுப்புகளோ அப்படியான விஷயங்களை இங்கே அனுப்பினீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் பிரயோசனமான முறையில் உணவுகளை தந்த கீதா அக்காவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி நிலையத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்த உபகரணங்களை கொடுத்து உதவி செஞ்சது லண்டன் நாட்டில் இருக்கிற ரைட். வணக்கம் உறவுகளே, வன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பரந்தன் பகுதியை அண்மித்ததாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கல்வி நிலையம்ன்றதை தாண்டி ஒரு மாலை நேர வகுப்புகள் வந்து இங்கே படிப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கு. குறிப்பாக வந்து இந்த டியூஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை உமையாள்புரம், பரந்தன், ஆனைரவு இப்படியான பகுதிகளில் இருந்து வந்து படிக்கக்கூடிய கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒரு 15 to 20 தொடக்கமான பிள்ளைகள் வந்து இங்கே படித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இங்கே வந்து அந்த படிப்பை கற்பித்தலை வந்து மேற்கொள்கிறார்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 பேர் படித்த பிள்ளைகள். அதே வந்து தங்களுடைய அந்த ஃப்ரீ டைமில் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த பாடங்கள் அப்படியான விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ உண்மையாக வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ அந்த விஷயத்தை வந்து நாங்கள் மேலும் வந்து ஊக்குவிக்கும் முகமாகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் ஒரு முதல் கட்டமாக வந்து 11 பிள்ளைகளுக்கான இந்த பாடசாலை உபகரணங்களை வந்து வழங்குவோம் என்று சொல்லித்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து இங்கே வந்த கற்றல் உபகரணங்களை தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த இடத்துல வந்து இந்த பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ வாங்க இந்த காணொலியை வந்து சிறப்பிப்போம். அதாவது இந்த வெளிநாட்டில் இருந்து எங்களுக்கு பெருமளவிலான அந்த பொருட்களை வந்து அனுப்பினது யார், அவர்களுடைய விவரம், அதே என்ன நோக்கத்திற்காக வந்து அவர்கள் அனுப்பினார்கள், அதே இந்த பிள்ளைகளினுடைய நிலைமை என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் இந்த காணொலியில் வந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். சரியா? ஓகே, லெட்ஸ் கோ. சரி வாங்கோ செல்லக்குட்டிகள், ஓடி வாங்கோ. அந்த 11 பேர் ஓடி வாங்கோ. சரியா? தம்பிஞ்சோ, குட்டி தம்பிஞ்சோ, என்ன பார்த்துருவா. சரி, ஓகே. சரி, எல்லாரும் தெரியுமா? ரைட். இப்போ எல்லாரும் எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? தம்பி எத்தனையாம் ஆண்டு? 6. தம்பி 7. 7ஆ? முதலாம் ஆண்டடா. தம்பி 7. ஓகே. 3. 2. நீங்க 2. நீங்க 4. நீங்க 5. நீங்க நர்சரியா? ஓகே. நீங்க 4. நீங்க 4. ரைட். அப்போ அநேகமாக இதில் 4, 5, 6க்குள்ளே எல்லாம் இருக்கிறீங்களே என்ன? அப்போ எல்லாரும் எந்த இடத்துல இருக்கிறீங்க? எந்த இடம்? எல்லாம் உமையாள்புரம். ஆனைரவில் இருந்து யார் வர்றது? பிறந்தன்ல இருந்து ஒருத்தரும் இல்லை. சரி, ஓகே. என்னென்னு சொன்னால் நாங்கள் என்ன யாருக்கு தெரியும் இதில்? கை வைத்துங்க பார்ப்போம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கிறீங்க. என்னென்னு தெரியும்? என்ன சாமான் கொடுக்க வரைக்குள்ள தெரியும், வீடு கட்டி தரைக்குள்ள தெரியும். ரைட், ஓகே. மற்றாருக்கு என்ன தெரியும்? தங்காக்கு என்ன தெரியும்? நான் ஒரு நாளும் போன்ல உங்களோட வீடியோ எல்லாம் பார்க்குறீங்களா? சரி. அதை விட முதல்ல நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குற நேரம். ரைட். உங்களுக்கு தெரியுமா? அன்றைக்கு சாப்பாடு எல்லாம் தந்த நீங்கள் வந்தீங்களா? நீங்களும் ரைட். சாப்பிடல நீங்கள்? உங்களுக்கு தெரியுமா? இல்லை. தங்காக்கு என்ன தெரியும்? ஏன்னா புத்தகம் நீங்கள் ஒரு புத்தகம் தந்தானா? சரி, ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நாங்கள் அநேகமான பிள்ளைகள் தெரிஞ்ச பிள்ளைகள்லாம் இருக்கிறோம். இப்போ அவைக்கு வந்து நாங்கள் இன்றைய தினம் இந்த பாடசாலை உபகரணங்களை வந்து கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த பாடசாலை உபகரணங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து UK நாட்டில் இருந்து, அதாவது லண்டனில் இருந்து வந்தது. எங்களுக்கு குறிப்பாக வந்து லண்டனில் வந்து ஒரு ஸ்டேஷனரி ஷாப், அதாவது வந்து இந்த பாடசாலை உபகரணங்கள் சார்ந்த ஒரு பெரிய கடையை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அக்கா தானாக முன் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற எங்களோட வன்னியில் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு வந்து பயன்படணும்னு சொல்லி எனக்கு கப்பலில் இந்த ஒரு பெரிய பாசலை வந்து எனக்கு போட்டு விட்டுவான். சரியா? அந்த பாசலை வந்து உடைச்சி தான் இப்போ உங்களுக்கு 2 அந்த இதுகள் வந்து பாடசாலை உபகரணங்கள் வந்து வச்சுருக்கேன். என்ன வந்திருக்குன்னு தெரியுமா? உள்ளுக்குள்ளே தெரியாதானே? நீ வந்த பிறகு பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. சரியா? ஓகே. நாங்கள் இப்போ தொடர்ந்து வந்து இந்த இதுகளை வந்து பாசலை வந்து உண்டா கொடுப்போம்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இப்போ என்னடா கம்சா டீச்சரை தான் நாங்கள் முதலாவது அன்போடு வந்து அழைக்கிறோம். நீங்கள் ஒரு 5 பிள்ளைகளுக்கு வந்து முதலாவது இந்த பாசலை வந்து கொடுங்க. வாங்க. சரி, நான் இப்போ ஒவ்வொருத்தட்ட பேரையும் வாசிக்கிறேன். அந்த பேருக்குரியாக்கள் இப்படி இதால் வந்து அக்காட்ட வாங்கிட்டு போங்க, டீச்சர்கிட்ட வாங்கிட்டு போங்க. சரியா? முதலாவது சஜந்தினி,
ரைட். அதில் இதில் இருக்கிற பார்சல் எடுத்து கொடுங்க. ரைட், மெட்டாக்கள் கை தட்டணும் வாங்கிக்கியா. ரைட், அடுத்தால் தர்மிகா. ரைட். ரைட், கட்டிக்காரி. ஓகே, சரி. அடுத்தது பவித்ரன். என்ன கைதட்டல் குறைஞ்சிட்டு? சரி. அடுத்தது வந்து சதுர்சன் ஓடி வாங்க. ரைட். இதுவரை பரிசுகளை வழங்கிய ஜதுசா டீச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு மற்றவாக என்ன வேறு டீச்சருக்கு வாங்க. அடுத்த டீச்சர். ரைட், அடுத்ததாக நாங்கள் இந்த பார்சல்களை வழங்குவதற்காக வந்து நிகிதா டீச்சரை வந்து அழைக்கிறோம். வாங்க. சரி, அடுத்த ஆல்ரெடியா அது இதால் மாதிரி மற்றது கன்சிகா. கன்சிகா ஓடி வாங்க. ரைட், அங்கே பாருங்க. ஓகே, ரைட். அடுத்தது தனுசியன். கைதட்டல் என்ன மெட்டாக்கள். ரைட், ஓகே. அடுத்தது சஞ்சயன். ரைட், அடுத்தது துர்கா. ரைட், ஓகே. சரி, டீச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த சார் ஆசிரியரை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். ஓடிவாங்க பிரதர். டிலோசிகா. ஓகே, அடுத்தது காவியா. ஓகே, அடுத்தது அகிஷனா. சேர்த்து கொடுத்துருங்க. ரைட், ஓகே. ரைட், இதுவரை இந்த பரிசில்களை வழங்கி அந்த ஆசிரியர்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் 3 பேர் தான் இந்த மாணவர்களுக்கான கற்பித்தல் நடவடிக்கைகளை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலாக அவர்களுக்கும் வந்து நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த விஷயங்கள், அதாவது இந்த கற்றல் உபகரணங்கள் எல்லாத்தையுமே யார் அனுப்பினோன்னு சொல்லி சொன்னால் லண்டன் நாட்டில் இருக்கக்கூடிய கீதா அக்கா தான் வந்து 2 பெரிய பார்சலை வந்து எனக்கு கப்பல் மூலமாக வந்து இங்கே அனுப்பியிருந்தவா. இங்கே இருக்கிற, அதாவது எங்களோட வன்னி பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த விஷயங்கள் போகணும், அவர்கள் வந்து அதன் மூலமாக வந்து பயன்பெறணும்னு சொல்லி, அதாவது தங்களுடைய அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் சேமித்து இங்கே இருக்கிற எங்களுடைய அந்த பிள்ளைகளுக்காக வந்து அனுப்பியிருந்தவை. அப்போ இந்த பொருட்கள் எல்லாமே வந்து புதிய பொருட்கள், பாவித்ததோ அல்லது பழைய பொருட்களோ அல்ல, எல்லாமே வந்து புது பொருட்கள் அவர்களுக்காக வந்து அனுப்பப்பட்டிருந்தது. அப்போ எல்லாருக்கும் சந்தோஷமா? நல்ல சந்தோஷமா? சரி, இப்போ அந்த அனுப்பின அக்காவுக்கு வந்து தங்க என்ன சொல்ல போகிறீங்க? நன்றியா? ஓகே, பார்த்துட்டீங்களா என்ன வந்திருக்குன்னு சொல்லி இருந்ததா? சரி, வேறு யார் நன்றி சொல்ல போறீங்க? தங்காவா? தங்கா என்ன சொல்ல போறீங்க? கற்றல் உணவுகளை தந்த கீதா அக்காவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரைட், குட். வேறு யார் சொல்ல போறீங்க? கற்றல் உபகரணங்களை வழங்கிய அந்த அக்காவுக்கு நன்றி. ரைட், கட்டிக்காரி. சரி, இப்போ என்னடா எல்லாரும் சேர்ந்தவருக்கா நன்றி சொல்லி விடுவோம். சரியா? தேங்க்யூ கீதா அக்கா. சரி, நான் 1 2 3 சொல்கிறேன், நல்ல சவுண்டாக சொல்லணுமா? சரியா? ரெடியா? ஓகே, 1 2 3. ஓகே, தேங்க்யூவா. என்னென்று சொன்னால் நாங்கள் இப்போ 3 ஆசிரியர்கள் மாதிரி நிற்கணும். அப்போ நாங்கள் இதில் வந்து முதல் 2 ஆசிரியர்கள்லாம் இருந்தவே, அப்போ அவர்களுக்கும் வந்து சின்ன ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுத்துட்டு போவோம்னு சொல்லி தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ இங்கே வந்த அப்புறம் தான் 3 ஆசிரியர்கள் நிற்கிறோம்ட்டே எங்களுக்கு தெரியும். இப்போ அதால் வந்து ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டார். அது இருக்கட்டும். அதை விட வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 20 பிள்ளைகள்கிட்ட இருக்கிறோம். நாங்கள் ஆரம்பத்தில் அங்கே இந்த வரைக்கும் 11 பிள்ளைகள் கணக்கு தான் எங்களுக்கு வந்தது. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பார்சலும் கொண்டு வந்தால் வந்து இப்போ 11 பேருக்கு கொடுத்துருக்குறோம். மிச்ச பேருக்கு வந்து அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் அந்த விஷயங்களை வந்து கொடுப்போம். சரி, இப்போ டீச்சர்ஸ் மேருக்கு வந்து பரிசு இருக்குது, வாங்க அதையும் வாங்கிக்குவோங்க. நாங்கள் ஓகே, சரி. இன்றைய தினத்தில் எங்களோட கல்வி நிலையத்தில் உள்ள இன்றைய தினத்தில் எங்களோட கல்வி நிலையத்தில் உள்ள மாணவர்களுக்கு இந்த உபகரணங்களை கொடுத்து உதவி செஞ்சது லண்டன் நாட்டில் இருக்கிற சகோதரிக்கு மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஓகே, தேங்க்யூ.
ரைட், ஓகே. நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து அந்த பார்சலை என்னை நம்பி அப்படி ஒரு விஷயத்தை வந்து இது லண்டன் நாட்டில் இருக்கக்கூடிய கீதாக்கா எனக்கு அனுப்பியிருந்தவா. உண்மையில் வந்து எனக்கும் சந்தோஷம். இந்த பிள்ளைகளோட முகத்தை பார்க்க உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர்களுக்கும் நிறைய சந்தோஷம். அந்த விஷயத்தை வந்து நாங்கள் இன்றைய தினம் சேர்த்துருக்கிறோம். அதை விட நாங்கள் அதில் அனுப்பின பார்சலில் வந்து நான் ஒவ்வொரு இடங்களுக்கு போய்க்கையும் சில அந்த காண்ற பிள்ளைகளுக்கு வந்து அந்த விஷயங்களை இன்னும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். அதை விட இன்னும் குறிப்பிட்ட அளவு சாமான் இருக்குது. அதை வந்து நாங்கள் இன்னொரு கட்டமாக வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து பகிர்ந்தளிக்கிறதுக்காக தான் இருக்கிறோம். இதை மாதிரி அங்கே இருக்கிற வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களாலையும் இப்படியான விஷயங்களை வந்து இங்கே இருக்கிற எங்களோட சொந்தங்களுக்காக, இங்கே இருக்கிற எங்களோட பிள்ளைகளுக்காக வந்து அனுப்பலாம். அதாவது பாடசாலை உபகரணங்களோ அல்லது வந்து அங்கே இருக்கக்கூடிய உடுப்புகளோ அப்படியான விஷயங்களை இங்கே அனுப்பினீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் பிரயோசனமான முறையில் இங்கே இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது வந்து இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கோ யாருக்காவது நாங்கள் அதை கொடுத்து பிரயோசனப்படுத்த முடியும். எனவே மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம். மீண்டும் ஒரு முறை கீதா அக்காவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகே, மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம். தொடர்ச்சியாக எங்களுடைய சேனல் மூலமாக இணைந்திருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம் உறவுகளே.